ஏஐ டெல்லிங் லைஸ் ஏஐ பொய் சொல்லுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. என்ன நிறைய பேர் நான் கதை விட்றேன்னு நினச்சாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்னென்னா, இப்போ புதுசாக வேறு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நான் போடுறேன். இதுலேயும் மாட்டிக்கிட்டது யாருன்னா O3 தான். நிறைய இடத்துல சமாளித்து வெளியே வந்திருக்கு. அதாவது அறிவாளிங்கிறவன் யாருன்னா, எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். ஓகே, எல்லாத்துமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கிறதான் உலகத்தில் நிறைய பேர் நம்புறது. அது மாதிரி இது நிறைய இடத்துல வந்து பதில்கள்லாம் சொல்லி அந்த பதிலை குக்கப் பண்ணி இல்லை இதான் கரெக்டுன்னு கேட்குறவனே நம்புகிற அளவுக்குலாம் பேசியிருக்கு. இது ஒரு வீடியோ நான் ரீசெண்டாக பார்த்தேன். அந்த பிளாக் போஸ்ட்டும் பார்த்தேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நான் டீட்டெயிலாக படிக்கிறேன். எஸ், ஏஐ மாடல்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிட்டுருக்கு. இது சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரத்தமோ சதையோ இல்லை மனுஷனோட பிஹேவியர் எப்படி ஒரு சிலிக்கானுக்கு வரும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ்க்கு எப்படி வருங்கிறாங்க. எஸ், நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம் தான். பட் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுதா, இப்படிலாம் ரிசர்ச் ரிப்போர்ட்டில் நிறைய சப்மிட் ஆகுது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள்.